ஹாய், திஸ் இஸ் சுதாஷினி ஃப்ரம் சுதாஷினி டாக்ஸ். இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் 20ஆம் தேதி அனைத்து இந்திய முதல்வர்கள், தென்னிந்திய முதல்வர்கள் கூட்டம் வந்து நடைபெற உள்ளது. எங்கன்னா கோவளம்ல நடைபெற உள்ளது. அதுல வந்து கர்நாடக முதல் மந்திரி, கேரளா, அப்புறம் வந்து தமிழ்நாடு, எல்லா முதல் அமைச்சர்களும் வந்து தென்னிந்திய முதலமைச்சர்கள் எல்லாமே கலந்துக்கிறதா இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஒரு கர்நாடக முதல்வர் கூட மேகதாது பத்தி பேசுவார் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி வந்து அவங்க கேட்டிருந்தாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்த நிலையில அப்ப வந்து சந்திக்க முடியாத நிலையில இப்ப வந்து சந்திப்பாங்களா, மேகதாது பத்தி ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படுமா, தமிழர்களுக்கு தண்ணி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா, ஏன்னா இது பல வருடங்களா போயிட்டு இருக்க ஒரு பிரச்சனையா இருக்கு. அதை பேஸ் பண்ணி இப்போ நம்மளோட புதுசா வந்திருக்க தவேக அரசு வந்து இதற்கான ஒரு டிசிஷனை எடுக்குமா, அவங்க கூட பேசி ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருக்கு. இதற்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அதை வந்து தமிழக வாழ்வுரிமை அமைச்சர் வேல்முருகன் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. சோ ஏன் சுட்டுக் கொல்லணும், அந்த வனத்துறையில அவங்க போகும்போது அதற்கான ஆயுதங்கள் ஏதாவது இருந்துச்சா, அவங்க ஆயுதங்களோட போனாங்களா, என்ன நடந்தது அப்படின்றதுக்கான முழு விளக்கமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வுரிமை அமைச்சர் வந்து வேல்முருகன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்காகவும் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் என்ன பதிலளிக்க போறாரு, எதனால வந்து இந்த கொல்லப்பட்டாங்க அப்படின்றதுக்கான விளக்கமும் என்ன கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம கூடிய விரைவில் பார்க்கலாம். அதுக்கிடையில இந்த காவேரி மேலாண்மை பத்தியும் மேகதாது பத்தியும் நிறைய டிஸ்கஷன், அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து தவேக அரசு வந்து கூட்டுவாங்களா, அதனால வந்து அதுல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்றது நம்ம டிஸ்கஷன் அரசு வந்து சொல்றாங்க, நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு. ஆனா பாமக தலைவர் வந்து சௌமியா அன்புமணி அவர்களும், பாமக தலைவர் வந்து ராமதாஸ் அவர்களும், சௌமியா மேமும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட தரப்புல நம்ம பேச்சுவார்த்தை நடத்தினா அது சட்டசபையில வந்து பேசி ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. ட்ரெண்ட் அப்படின்றத பார்க்கறத விட அவங்க வந்து தமிழக பிரச்சனையை வந்து நல்ல முறையில அந்த சட்டமன்றத்தில் எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இது அவங்க வந்து கொண்டு வராங்க. சோ அவங்களும் இதை வந்து அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி தாவேக அரசு பேசுறாங்க. நம்ம பேச்சுவார்த்தையினால எதுவுமே மாற்ற முடியாது அப்படின்னும் சார் கிட்ட, சிஎம் சார் கிட்ட வந்து வலியுறுத்திட்டும் இருக்காங்க. பட் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம போக போக பார்க்கலாம். அதுக்கு இடையில ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து அந்த தென்னிந்திய கூட்டம் இருக்கு. அதுல வந்து நம்ம முதல்வர் வந்து என்ன பேச போறாரு, என்ன நடக்க போகுது, இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமா, தமிழ்நாட்டுக்கு தண்ணி பிரச்சனை வந்து இனிமே தீர்வு ஆகுமா, அந்த தீர்வுக்கு கொண்டு வரப்படுமா அப்படின்றத நம்ம போக போக தான் பார்க்க போறோம். ஸோ இனிமே நம்ம அப்டேஷன் தான் நம்மளுக்கு ஒரு முடிவுக்கு வருவோம். முடிவுக்கு வருமா, இல்ல இந்த பிரச்சனை மாறுமா, இல்ல இதுவே தான் கண்டினியூ ஆகுமா அப்படின்றத நம்ம ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.